Hi friends, இந்த வீடியோல chapter 7 company accounts வந்து quick revision பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ரெண்டாவது என்ட்ரி வந்து அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் அப்ளிகேஷன் மணி. ஸோ அதுக்கு என்ட்ரி வந்து ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நம்ம ஏதாச்சும் ரீஃபண்ட் கொடுத்துருக்கோங்கன்னா நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி எழுதிருக்கோம்ல ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் நம்ம ரீஃபண்ட் பண்ணும்போது அது அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி வரும் ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் மணி டியூ ஃபோர்த் ஒன் டியூ என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம் அதுக்கு என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இருக்கும். ஓகே, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அதுக்கும் என்ட்ரி சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் ஈக்விட்டி ஷேர் இங்கே கால்னு போட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கால்னா ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், அதே மாதிரி செகண்ட் கொடுத்தாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் போட்டு டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே மாதிரி கால் மணி ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால்னா ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், செகண்ட் கால்னா செகண்ட் கால் அக்கௌண்ட், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அந்த மாதிரி போடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்போம் இந்த சாப்டரில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. இதில் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா நம்ம வந்து இப்போ பப்ளிக்கே ஒரு 10,000 ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் சப்ஸ்கிரைப்டு பப்ளிக் வந்து ஓன்லி 8,000. தட் மீன்ஸ் 10,000 கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அது பேர் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். சேம் அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 10,000 ஷேர்ஸ் வந்து ஆஃபர் டு பப்ளிக், நம்ம ரிசீவ் பண்ணது அப்ளிகேஷனு 12,000, தட் இஸ் மோர் தென் 10,000 வந்து நம்ம ஆஃபர் பண்ண அமௌண்ட்டோட அதிகமாக வந்துச்சுன்னா அது பேர் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கால்ஸ் இன் அட்வான்ஸ். தட் மீன்ஸ் நம்ம அலாட்மெண்ட் டைம்லேயே ஃபர்ஸ்ட் கால் இல்லைனா செகண்ட் ஃபைனல் கால் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்ஸ் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர். ஃபர்ஸ்ட் கால் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து அங்கே ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் வரும். அதே மாதிரி செகண்ட் ஃபைனல் கால் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கால்ஸ் இன் அரியர்ஸ்னால் கால் மணி வந்து பேமெண்ட் பண்ண முடியல. ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம அந்த அமௌண்ட் வந்து நம்ம கால்ஸ் இன் அரியர்னு சொல்லிட்டு செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் 7ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலையோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ். நம்ம மேலே வந்து பார்த்துருக்கோம்ல கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட். தட் மீன்ஸ் யார் வந்து அவங்க ஷேர்ஸோட அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணலையோ அவங்க தான் வந்து நம்ம கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது அவங்க ஷேர்ஸ் பேமெண்ட் பண்ணல, அந்த ஷேர்ஸ் மட்டும் நம்ம வாங்கிடுவோம். யார் கம்பெனி வாங்கும்போது இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட்டோ ஃபுல் அமௌண்ட் அங்கே போடணும். ஆல்மோஸ்ட் 10 rupees இருக்கும் எல்லாத்துலையும். சில இதில் கால்ட் அப் மட்டும் போடணும். ஓகேவா. டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அமௌண்ட் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணலைன்னா அந்த அமௌண்ட் வந்து இங்கே எழுதணும். அதே மாதிரி டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் அதுவும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணல அதை வந்து கிரெடிட்டில் எழுதணும். டு ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் இப்போ வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணது எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் 8 பார்த்தீங்கன்னா 500 ஷேர்ஸு 10 each. ஓகேவா. ஸோ நம்ம வந்து டெபிட்லேயே 500 into 10 போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா she paid 3 on application, 5 on allotment but could not pay the first and final call 2 rupees. அப்போ வந்து அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணி தட் மீன்ஸ் 5 + 3 8 rupees வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் பெய்ட் ஸோ ஃபார். தட் மீன்ஸ் நம்ம இங்கே டூ ஃபோர்ஃபிட்டட் ஷேர் அக்கௌண்ட் 500 into 8 4,000. ஓகேவா. அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணல 2 rupees பேமெண்ட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் அமௌண்ட் அன்பெய்டு. ஸோ இங்கே பாருங்க டூ ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் 500 into 2,000 rupees. ஓகேவா. புரிஞ்சிச்சா. இதுதான் வந்து ஃபோர்ஃபிட்டட் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்கோம்ல, தட் மீன்ஸ் யாருக்கு பேமெண்ட் பண்ணலையோ கால் பண்ணி அவங்க வந்து நம்ம கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி திருப்பி இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கும். அதுதான் வந்து ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ். ஓகேவா. ஸோ ரீஇஷ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ ரீஇஷ்யூ பண்ணும்போது அந்த அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா. இதுவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், எக்ஸ்ட்ராவாக டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாங்கின ஷேர்ஸு நம்ம வந்து இன்னொருத்தர் விற்கும்போது நம்ம வந்து லாஸாக விற்றுருக்கோம்னா அது வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஃபோர்ஃபிட்டட் ஷேர் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதை வந்து ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து
ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம். ப்ரீமியமில் வந்து நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னா என்ட்ரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல என்ட்ரி ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் வரும். எக்ஸ்ட்ராவாக வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஆட் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி இங்கே வராது ஆக்சுவலி அப்ளிகேஷன் மணியில் ப்ரீமியமு ஆல்மோஸ்ட் அலாட்மெண்ட்டில் தான் வரும். ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன் மணியில் தான் ரொம்ப ரொம்ப ரேரு. ஓகேவா, ஸோ அதுவே அப்படியே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ட்ரி சேம் தான், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ரெண்டாவது என்ட்ரி போடும்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நார்மலாக போட்டிருப்போம். எக்ஸ்ட்ராவாக டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கிரெடிட்டில் ஆட் பண்ணும். ஓகேவா, இதுவே ப்ரீமியம் வந்து நம்ம அலாட்மெண்ட் ஸ்டேஜில் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் ஆர் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் ஆர் கால் அக்கௌண்ட். ஓகே, நம்ம வந்து ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து நார்மல் என்ட்ரி பார்த்துருக்கோம். இதுவே ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸு ப்ரீமியமில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னா அதுக்கு என்ட்ரி வந்து எதுவுமே இல்லை, டெபிட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் மட்டும் ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் லம்சம். தட் மீன்ஸ் இங்கே வந்து கால் மணி அலாட்மெண்ட் இதில் எதுவுமே இருக்காது, ஃபுல் அமௌண்ட் வந்து ஒரே வாட்டி கொடுத்துட்டு ஷேர்ஸ் அப்படியே வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். இதுவே ப்ரீமியம் இருந்துச்சுன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆட் ஆகும் கீழே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் அசெட் ஏதாச்சும் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு என்ட்ரி வந்து ரெஸ்பெக்ட் டு அசெட் அக்கௌண்ட் டெபிட், ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர், மிஷினரினா மிஷினரி, அசெட் எது வேணா இருக்கலாம். ஓகேவா, அந்த அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு வெண்டார் அக்கௌண்ட். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து வெண்டார் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுவே ப்ரீமியம் வாங்கிட்டோம்னா டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மேட்ஸ் தான் வந்து நம்ம வச்சு ஃபுல்லாக சம்ஸ் போட்டிருக்கோம் சாப்டரில். ஃபர்ஸ்ட்டு போட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் என்ட்ரி பார்த்துருக்கோம். தட் மீன்ஸ் அப்ளிகேஷனுக்கு என்ட்ரி, அதே மாதிரி அலாட்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆர் செகண்ட் கால்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அரியர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ், நெக்ஸ்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ், நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். தட் மீன்ஸ் ப்ரீமியமாக வாங்கியிருக்காங்கன்னா ஷேர்ஸு அது எப்படி வரும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு ரெண்டுமே ஃபுல் கேஷ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் முன்னாடி. இது வந்து நம்ம அசெட் வந்து கொடுத்து வாங்கியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.